வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. ஏன்? ஏன்னா இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத அதிகாரம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனங்களோட கோபத்தையே நம்பிக்கையா மாத்தி களமிறங்கி இருக்காங்க. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல 5 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள், அவங்களோட வழி. இது வெறும் ஒரு தேர்தல் அலசல் கிடையாதுங்க. இது மக்களின் பொறுமைக்கும் அரசியலுக்கும் நடக்கிற ஒரு பரீட்சையோட கதை. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்ப்போம். முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கதையோட ஹீரோஸ் அரசியல்வாதிகள் கிடையாது. உண்மையான ஹீரோஸ் யாருன்னா, கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு மழை வரும்போதும் பயந்து, ஒவ்வொரு வாக்குறுதியும் ஞாபகம் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் தான். அவங்களோட அந்த வலி தான் இந்த முழு தேர்தலோட மையப்புள்ளியே. ஒரு பக்கம் நாம மக்களோட வலிய பத்தி பேசுறோம். சரி, இன்னொரு பக்கம் இந்த நம்பரை பாருங்க. 69,355. அப்பா, இது வெறும் நம்பர் இல்ல. 2021 எலெக்ஷன்ல உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு மக்கள் ஆதரவு. ஆனா 5 வருஷம் கழிச்சும் ஏன் அதே மக்கள் கிட்ட கோபம் இருக்கு? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. இதை தான் நம்ம இப்ப அலச போறோம். சரி, நம்ம அலசலோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். திமுகவோட இந்த அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்றோமே, அதோட பலம் என்ன? அதே சமயம் வெளி தெரியாம அதுக்குள்ள என்னென்ன விரிசல்கள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கோட்டையோட பலம் என்னன்னு பாத்திரலாம். 2021ல கிட்டத்தட்ட 68% வாக்குகள். இது சாதாரண வெற்றி இல்ல, ஒரு அரசியல் சுனாமி மாதிரி. பாருங்க, துணை முதலமைச்சருங்கிற பதவி, திமுகவோட அடிமட்டம் வரைக்கும் இருக்கிற அந்த கட்சி கட்டமைப்பு, அப்புறம் இஸ்லாமிய லீகு, விசிக மாதிரி வலுவான கூட்டணிகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோட்டையை அசைக்கவே முடியாதுன்னு தான் தோணும். ஆனா அந்த அரசியல் பலத்துக்கு இன்னொரு பக்கம் மக்களோட இந்த கேள்வி வந்து நிக்குது. இவ்ளோ பெரிய வெற்றி, இவ்ளோ பவர் இருந்தோம், எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்தப்ப, எங்க தெரு குண்டும் குழியுமா இருந்தப்ப ஏன் வலியை யார் கேட்டாங்க? இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளரோட மனசுக்குள்ளயும் இருக்கிற கேள்வி. சொல்லப்போனா மக்கள் கையில ஒரு ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்காங்க. அதுல சிம்பிளான கேள்விகள் தான் இருக்கு. வெள்ளம் வராம தடுக்க என்ன பண்ணீங்க? இந்த பல்லாங்குழி ரோட்டை எப்போ சரி செய்வீங்க? காக்ஸ் காலனி மக்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? பாருங்க, 5 வருஷம் ஓடிருச்சு. இந்த ரிப்போர்ட் கார்டுல சரியான பதில் இல்லாததால தான் இப்போ கோவம் கேள்வியா மாறியிருக்கு. இப்போ மக்களோட இந்த கேள்விக்கு நாங்க தான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கிய சக்திகள் களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பாப்போம். இப்போ களத்துல 3 பேர். திமுக சார்புல உதயநிதி ஸ்டாலின், அதாவது கோட்டையின் காவலர். தவக சார்புல டி. செல்வம், மக்களோட கோவத்தோட முகமா தன்னை காட்டுகிற ஒரு புதுமுகம். அப்புறம் அதிமுகவோட ஆதிராஜாராம், அந்த பாரம்பரிய எதிர்க்கட்சிங்கிற அடையாளத்தோட வர்றாரு. இந்த மும்முனை போட்டி தான் இப்ப களத்தையே சூடாக்கி இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மூவ் இருக்கு பாருங்க. அதுதான் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரு விதத்துல பார்த்தா அது ஒரு பெரிய கேம்பிள், அதாவது சூதாட்டம்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பல வருஷம் அரசியல், இன்னொரு பக்கம் வெறும் 48 மணி நேரம் அரசியல். மார்ச் 26ஆம் தேதி டி. செல்வம் தவகையில ஜாயின் பண்றாரு. அடுத்த 48 மணி நேரத்துல, அதாவது மார்ச் 28ஆம் தேதி அவர் தான் சேப்பாக்கத்தோட வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க. நாங்க மாற்று அரசியல் கொண்டு வரோம்னு சொன்ன ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு உண்மையிலே ஒரு பெரிய சவால் இல்லையா? இந்த முடிவு திமுகவுக்கு தாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆயுதத்தையே கொடுத்திருக்கு. நேத்து வரைக்கும் வேற ஒரு கட்சியில இருந்தவரு எப்படி எங்க வலிய புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு திமுக தரப்பு இப்போ சோஷியல் மீடியாவில கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தவமேக பதில் சொல்லியே ஆகணும். இது அவங்க மேல அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு பிரஷர். இப்போதான் இந்த தேர்தல் கதையோட முக்கியமான ட்விஸ்டுக்கு வரும். ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல, அது யாருக்கு போக போகுது? இதுதான் இப்போ இருக்கிற $1,000,000 கேள்வி. இங்க இருக்கிற போர் திமுக வர்சஸ் மற்றவங்க அப்படின்னு மட்டும் இல்ல. திமுகவை எதிர்க்கிற உண்மையான சக்தி யாருங்கிற இடத்துக்கு அதிமுகவுக்கும் தவகாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போரே நடக்குது. இந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒன்னா சேர்ந்தா திமுகவுக்கு பெரிய சவால். ஆனா அது ரெண்டா பிரிஞ்சா கோட்டைக்கு கொண்டாட்டம்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சேப்பாக்கத்துல ஒரே டைம்ல 2 எலெக்ஷன் நடக்குது. ஒன்னு யார் ஜெயிக்கிறாங்கன்னு, இன்னொன்னு திமுகக்கு உண்மையான ஆப்போசிஷன் யாருன்னு. இந்த 2வது எலெக்ஷனோட ரிசல்ட் தான் எலெக்ஷனோட ரிசல்ட்டையே முடிவு பண்ண போகுது. சரி, இந்த அரசியல் கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தீர்ப்பை எழுத போற உண்மையான எஜமானர்கள், அதாவது மக்கள் கிட்ட போவோம். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த தேர்தலோட ரிசல்ட்டை எழுத போறத பெரிய அரசியல் தலைவர்கள் இல்ல, காக்ஸ் காலனில நம்ம அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மா, நம்ம கஷ்டத்துல யார் வந்து எட்டி பார்த்தாங்கன்னு யோசிக்கிற ஒரு முதல் முறை வாக்காளர், இவங்களோட வீட்டு கதவை யார் அதிகமா தட்டுறாங்களோ அவங்க பக்கம் தான் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம். வரலாறு நமக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குது. 2013ல டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி தெரு தெருவா வேலை செஞ்சு ஒரு அரசியல் நிலநடுக்கத்தையே ஏற்படுத்துச்சு. ஆனா ஒரே வருஷத்துல
2014ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல களப்பணிய கோட்டை விட்டதால தோத்து போனாங்க. தவக இப்போ இந்த 2 பாதைக்கும் நடுவுல தான் நிக்குது. மக்களோட கோபத்தை ஓட்டா மாத்துறதுக்கு தேவையான அந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்க கிட்ட இருக்கா? இதுதான் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெரிய பரீட்சை. ஆக சேப்பாக்கத்தோட ஒவ்வொரு தெருவும் ஒரே ஒரு கேள்வியோட காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பலமான கோட்டை தங்களோட 5 வருஷ வலிய இப்பவாது புரிஞ்சுக்குமா, இல்ல அந்த வலியே தங்களோட ஆயுதமா மாத்தி வந்திருக்கிற இந்த புது சக்திக்கு மக்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா? இந்த தேர்தலோட தீர்ப்பு சேப்பாக்கத்தோட தலையெழுத்த மட்டும் எழுத போறதில்ல, தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியலுக்கு ஒரு திசையும் காட்டப் போகுது.